அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைத்து காணொளிகளிலும் அனைத்து வலைதளங்களிலும் பரபரப்பாகவும் மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்ற ஒற்றை காணொளி ராஜோபரனுக்கும் வக்கீல் நெல்சனுக்கும் இடையே நடந்த கைகலப்பு. இந்த கைகலப்பிலே ராஜோபரன் தாக்கியிருக்கிறார் என்ற கருத்து காணொளிகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி யார் செய்தாலும் அதை ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்காது. அந்த நிலைப்பாட்டை நாங்கள் என்றென்றும் கையில் கொண்டிருப்போம். ஆக அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல ராஜோபரன் சென்ற கருத்து, அவர் அங்கு முன்வைத்த கருத்து அவருடைய தனிப்பட்ட விஷயத்திற்காக அங்கு சென்றிருக்கிறார். அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்து அல்லது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஏன் வில்சன் அவர்கள் அப்படி பேசினார் என்ற ஒற்றை கேள்வி அவர் அங்கு முன்வைக்கவில்லை. ஆக சில அரசியல் பிழைப்பு தேடி அலையும் சில புதிய உதிரிகள், நாம் தமிழர் கட்சியை வைத்து பிழைப்பு நடத்த நினைக்கின்ற சில அரசியல் ஆதாயம் தேடி பிழைக்கின்றவர்கள், இது போன்ற அரசியல் சூழ்ச்சி செய்கின்ற, அரசியலே தெரியாத அரசியல் மட்டமான அரசியலை செய்கின்ற செயலை கைவிட வேண்டும். இதனால் நீங்கள் ஒவ்வொரு பதிவினாலும் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் மனவேதனை அடைகிறார்கள். எங்களுடைய உழைப்பு உங்களால் வீணடிக்கப்பட முடியாது. ஏனெனில் மக்களிடையே நாங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்போம். ஆக 15 ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களை சில காணொளிகள் சிதறடிக்காது. இருந்தாலும் எதிர்குரல் எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.